இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னக்கா சொல்ற? ஜனனி கர்ப்பமா இல்லையா? ஆமா தாசு, ஆனா அது யாருக்கும் தெரியாத ரகசியம். எனக்கு தெரிஞ்சது கூட ஜனனிக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. சரி, கர்ப்பப்பை இல்லனா குழந்தை பிறக்காது. நமக்கு என்ன லாபம் அதுல? இருக்கு, லாபம் இருக்கு. புரியலையேக்கா. தாசு, இத வேற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடணும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே புரியாத மாதிரி ஒரு ஆட்டம். அம்பளம் எனக்கு பண்ண துரோகத்துக்கு பதில் சொல்ல வேண்டாம். முதல்ல ஜனனிய நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அவளை வச்சுதான் அந்த துளசிய பழி தீக்கணும். அதுக்கப்புறம் அதே துளசிய வச்சுதான் அந்த அம்பலத்தையும் பழி வாங்கணும். சாமியா பார்த்து நமக்கு கொடுத்த வரம்தான் அந்த ஜனனி. அப்புறம் நார்மல் டெலிவரி, இந்த சிசேரியனு, அது இதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயின் என்னால தாங்க முடியுமான்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சிவா. ஏன் ஜனனி, இதுக்கெல்லாமா பயப்படுவ? இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு கொடுத்து வைக்காத ஒரு விஷயம். நாங்க என்னதான் நினைச்சாலும் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து 10 மாசம் அதுக்காக வாழ்ந்து பெத்தெடுத்து பால் கொடுத்து இதெல்லாம் ஆம்பளைங்களால பண்ண முடியுமா? பெண்களுக்கு கிடைச்ச வரம் கொடுப்பன. இல்லனா சிவா, ஒண்ணு பண்ணலாமா? குழந்தை இப்பவே வேணுமா என்ன? நம்ம கொஞ்சம் 5 இயர்ஸ் தள்ளி போடலாமா? ஜனனி, உன் பயம் எனக்கு புரியுதுமா. பட் இதுவே லேட்டுன்னு பாட்டி சொல்றாங்களே. நமக்கு என்ன அவ்வளோ வயசாகியா போச்சு? உனக்கு வயசாகல, பாட்டிக்கு வயசாகி போச்சுல்ல. தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணீங்க பாட்டி வேற மாதிரி முடிவெடுத்துருவாங்க. அது நல்லது இல்ல. வேற முடிவுனா என்ன மாதிரி? அவங்களுக்கு பேர குழந்தை வேணும். தனக்கு வயசாயிட்டே போது, இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு அவங்க நம்புறாங்க. அதனால வாரிச பாத்துட்டு போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்களோட ஆசை நியாயமானது தானே. நீங்க தள்ளி போடலாம், ஆனா அவங்க ஆயுள தள்ளி போட முடியாதுல்ல. வேற மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு சொன்னியே, அது என்ன முடிவு? சிவா, நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னா இவ கோவப்படுவா. ஜனனி, இப்படி நீ பயந்தா பிரசவத்துக்கு பயப்படாத ஒருத்திய எனக்கு கட்டி வச்சிருவாங்க. பாட்டிக்கு தேவை இப்போ சிவாக்கு பிடிச்ச பொண்டாட்டி இல்ல, வாரிசு கொடுக்கற ஒரு பொண்டாட்டி தான். நீங்க பாத்துக்கோங்க. பால் ஆறுறதுக்குள்ள குடிச்சிருங்க. தேங்க்ஸ். ஜனனி, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இதெல்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு வித பயம்தான். அந்த பயம் இருக்குதான் செய்யும். ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு இன்பமான சந்தோஷமான வழியா தான் இருக்கும். போக போக உனக்கே அது பிடிக்கும். சரியா? ஜஸ்ட் ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும். காவேரி விட, நான் பண்ணிப்பேன்ல. அண்ணி, எல்லா நாளும் நீங்க தானே பண்றீங்க. இன்னைக்கு நான் பெருக்கிறேன், நீங்க கோலம் போடுங்க. இப்போ கோலம் போடுங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்க கோலம் போடுங்க. இன்னைக்கு என்ன கோலம்? நீயே சொல்லு. பாம்பு கோலம் போடலாமா? பாம்பு கோலமா? எதுக்கு? நம்ம வீட்ல தான் நிறைய பாம்பு இருக்குல்ல, எல்லாமே பாய்சன் ஸ்னேக்ஸ், அதனாலதான். இருந்தாலும் உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி.
ஸ்னேக் பின்னாடி. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அது சும்மாவே கோவப்படும். இது கேட்டுச்சு மலேசியா பொங்கி எழுந்துரும். ஹலோ, நில்லுங்க. ஜனனி, எங்க கிளம்பிட்டீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது. அது உனக்கு தெரியாதா? ஆ? அத யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? சாரி சாரி. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அப்போ வரும்போது எங்க இருந்து வருவீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க வர திடீர்னு தனியா போறீங்க. அம்மா, என்னாச்சு? உங்களை ஏதோ உங்க குரூப் கட் பண்ணி விட்டுட்டாங்களா? எனக்கு ஒரு குரூப்பும் இல்ல, அப்படி எதுவும் தேவையும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. எப்பவும் ஒன்னா தெரிவீங்க, ஒன்னா பேசிக்கிட்டு இருப்பீங்க, சீக்ரெட்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணுவீங்களே. அதனால குரூப் இல்லன்னு பொய் சொல்றீங்க போல. காவேரி, அவ எங்கேயோ போறா. எதுக்காக இப்ப டிஸ்டர்ப் பண்ற? யாரையாவது பார்க்க போறியா? தெரிஞ்சிருச்சா? நேத்து நான் பேசினது எதுவும் ஒட்டு கேட்டிருப்பாளோ? இப்ப எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இல்ல, யாரையாவது பார்க்க போறியா இல்ல ஊர்ல இருந்து யாராவது வராங்களான்னு கேட்டேன். மலேசியால இருந்து பெரியப்பா வராங்களா என்ன? லாக்கர் மாசலா மணி மாதிரி கூட்டு பெரிய சாமின்னு யாராவது? இவ இப்படிதான் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ கோயிலுக்கு போறியா? நான் கோயிலுக்கு தான் போறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? கோவிலுக்கு போறீங்களான்னு தானே கேட்டாங்க. கொள்ளையடிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. அதான், உங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய விஷயமா? காலையில குளிச்சிருக்க, ஈர தலையோட கிளம்புற, கோவிலுக்கு போறேன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, நான் கோயிலுக்கு தான் போறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? கோயிலுக்கு போறது தப்புன்னு சொல்லல. கோயிலுக்கு போறியா அப்படின்னு தான் கேட்டேன். இல்ல, நான் கோயிலுக்கு போறதே ஏதோ தப்பு மாதிரி பேசிட்டு இருக்க. துளசி அண்ணி, நம்ம கோலத்தை போடுவோமா? காலையிலேயே எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை? அப்போ நான் பிரச்சனை பண்றேனா? ம்? நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு பிரச்சனையா? சரி விடு. இப்ப எதுக்கு காலையிலேயே பிபி ஏத்திக்கிற? கோவிலுக்கு தானே போற, நானும் வரேன், போலாம். சரி வா போலாம். ஆஹா, இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் மட்டும் போய்க்கிறேன். கோவிலுக்கு தானே போற, அது ஏன் தனியா போகணும்? நான் உன் கூட வந்தா என்ன?